ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML-ல அடுத்த டியூட்டோரியல். நெக்ஸ்ட் டேக் என்னது இருக்கு? இதே மாதிரி பிரேக் டேக் மாதிரி ஹரிசாண்டல் ரூல் டேக்னு ஒன்று இருக்கு. ஹரிசாண்டல் ரூல் டேக். ஸோ இதில் என்ன இருக்கும்? ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணும். ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு வெப் பேஜில் ட்ரா பண்ணும். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுக்கு நல்லா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கவா? ஓகே. ஹச்ஆர்ன்றதை கொடுத்தா போதும். ஹச்ஆர் சேவ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்களா ஹரிசாண்டல் லைன் வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த லைன் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஹரிசாண்டல் டேக் அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கப்புறம் இன்னொரு டேக் இருக்கு. மார்க் கியூ டேக் அப்படின்ட்டு. இது என்னன்னா ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக். இந்த டேக்கை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு கண்டென்ட் இந்த பேராகிராஃப் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணணும். நல்ல நியூஸ் சேனலில் வந்துட்டு அந்த நியூஸ் ஓடும் தெரியுமா? அந்த கீழே வந்துட்டு அந்த லைன் அப்படியே ஓடிட்டே இருக்குங்களா? ஸோ அந்த ஸ்க்ரோலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் இதை இந்த மாதிரி விஷயத்தை எது கீழே பண்ணலாம்னா மார்க் யூ அப்படின்ற அந்த டேக் கீழே பண்ணலாம். டு ஸ்க்ரோல் த கண்டென்ட். ஓகேவா? கண்டென்ட்டை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய டேக் இந்த மார்க் யூ டேக். ஸோ இந்த டேக்கோட இதுவே ஸ்ட்ரக்சரே பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். மார்க் யூ க்ளோஸ் மார்க் யூ. ஓகேவா? இது யூஸ் பண்ணலாமா? இதில் வந்துட்டு இதில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நான் அந்த இதில் ரெண்டுல ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக இது இருக்காது. ஏன்னா வந்துட்டு சிங்கிள் டேக்ஸ் வேற. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்கும். ஆட்ரிபியூட் டைரக்ஷன், அதுக்கப்புறம் பிஹேவியர். பிஹேவியர்னா வேற ஒன்றும் இல்லை. அது ஸ்க்ரோல் பண்ணணுமா இல்லாட்டி அல்டர்னேட்டிவா ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாறி மாறி வரணுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பிஹேவியர் இருக்கு. ஓகேவா? ஸோ பிஹேவியரில் ஸ்க்ரோலா அல்டர்னேட்டிவா அப்படின்றத கேட்கும். டைரக்ஷன் வந்து ரைட் லெஃப்ட் டாப் டவுனு. ஸோ அந்த இதை வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் லூப். இது வந்துட்டு லூப்னு நம்ம வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட் கொடுத்தோம்னா அப்படியே அந்த லூப்பில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி ஒரு தடவை அந்த நியூஸ் போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பேஜ் வந்து எண்ட் ஆகிடும். சார் அந்த பேஜ் அப்படியே இருக்கும். அந்த பேஜில் வந்து அந்த நியூஸ் வந்துட்டு ஒரு தடவை மட்டும் போயிட்டு எண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ லூப்னு கொடுத்தா அப்படியே இன்ஃபினிட்டி டைம் லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட்டுன்ற ஒன்று இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு அந்த நியூஸ் போகணும் அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஜில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமா? மார்க்யூ டேக் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். மார்க்யூ டேகு. ஓகே. மார்க்யூ டேக்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கோங்களேன். திஸ் இஸ் லைக் எ நியூஸ். ஹாட் நியூஸ்னு போட்டுக்கலாம். ஹாட் நியூஸ். ஓகேவா? இப்போ என்ன சொன்னேன்? டைரக்ஷன். ஓகேவா? டைரக்ஷன் எங்கே போகணும்? லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகணும் அப்படின்றனால நான் வந்து டைரக்ஷன் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். டைரக்ஷன் லெஃப்ட். சரி. அப்புறம் இது லூப்பில் இருக்கட்டும். ஓகேவா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். கீழே பாருங்கள். திஸ் இஸ் லைக் எ நியூஸ். ரன் ஆகுதா? லாஸ்ட்டாக கீழே தெரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் லைக் ஏ ஹாட் நியூஸ் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக இங்கே போயிட்டு எண்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு பேஜ் முழுக்க நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு டிவிஷனுக்குள்ளே கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த லூப் கொடுக்கலனா அந்த அங்கே போய் எண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இது ரிப்பீட் ஆகாது. ஸோ இதுதான் மார்க்கெட் டேக்ஸ். இதுதான் ஓரளவுக்கு பேசிக்கான டேக்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் டேக்ஸு, அதுக்கப்புறம் லிஸ்ட் டேக்ஸு, டேபிள் டேக்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.